இருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 3 மாதங்களும் தேவன் நம்மை நடத்திருக்கிறார். நம்ம வாசித்தது போல அவர் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஸோ இந்த வார்த்தையை வாசிக்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது அதற்கு அவர் அப்படின்னா, அப்போ எதையோ ஒன்றை அங்கே ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு, எதையோ பவுல் கேட்டிருக்கிறாரு. அதற்கு கர்த்தருடைய பதில் தான் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். முந்தின அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலிலே வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரணாவதியில் அகப்பட்டவன். அதாவது தன்னுடைய பிரயாசங்களை, தேவனுக்காக தான் செய்த பிரயாசங்களை அவர் சொல்கிறாரு. உண்மையாகவே நம்ம நினைப்போமானால் அந்த மாதிரி யாருமே ஊழியம் செய்ததில்லை. அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கப்பர் சேதத்தில் இருந்தார், எப்படியெல்லாம் அவர் உயிருக்கு போராடினார் அப்படின்னு சொல்லி சகோதரர்களாக ஏமாற்றப்பட்டார், அநேக நிந்தைகள் வழியாக கடந்து போயிருக்கிறார். அப்போது பவுல் சொல்லும்போது இதெல்லாம் குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம். ஆனால் பாருங்கள் 30வது வசனம் 11:30, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஸோ முதல்ல அவருடைய ஊழியத்தினுடைய பிரயாசங்களை, மேன்மைகளை பேசுகிறார். அதெல்லாம் நான் மேன்மை பாராட்டலாம் ஆண்டவரே. ஆனால் நான் மேன்மை பாராட்டணும்னா எதை சொல்லி மேன்மை பாராட்டுவேன்னா என் பலவீனங்களை குறித்து. அதை தொடர்ந்து 12வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 2வது 3வது வசனத்தில் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு ஒரு மனுஷனை தெரியும். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவன். அவன் சரீரத்தில் இருந்தானோ மாம்சத்தில் இருந்தானோ நான் அதை அறியேன், ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். அது மாத்திரம் இல்லை, நான் அவன் பரலோகத்துக்கு போய் மனுஷர் பேசப்படாததும் கேட்காததுமான தூதருடைய பாஷைகளை அவன் கேட்டவன். அப்போ பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. இயேசுவுக்காக அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன், அதிகமாக ஊழியம் செஞ்ச, பாடுபட்டு கண்ணீர் சிந்தி, நிந்தைகள், போராட்டங்கள், மரண அவஸ்தைகளில், நிர்வாணங்களில், நாசமோசங்களில் கூட அவன் பிரயாசப்பட்டு உண்மையாக இருந்தான். ஸோ அதுக்கெல்லாம் அவனுக்கு தைரியமும் பலனும் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் பரலோக தரிசனங்களை கண்டவன், தூதர்களை பார்த்தவன், தூதர் பாஷைகளை கேட்டவன். இதை நான் வாசிக்கும்போது நான் யோசிச்சேன்ல, இன்றைக்கெலாம் அதாவது அப்படி இருந்தால் சந்தோஷந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். அவர் இந்த நிருபத்தை எழுதும்பொழுது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததா சொல்கிறாரு சொல்லுங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தான். இன்றைக்கி பரலோகத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சாதாரணமாகி போச்சு. எவ்வளோ பெரிய ஊழியக்காரனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 14 இயர்ஸ் அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இதெல்லாம் பேசுகிறாரு. மனுஷனை அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பாருங்கள் 5வது வசனம், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்மளாம் அவரை எப்படி பாராட்டுவோம்ல, பயங்கரமான ஊழியக்காரர், எவ்வளோ பெரிய ஆள், இந்த மாதிரி பவுலையா உங்களை மாதிரி ஊழியம் செய்யலாம் நாங்கள் கனவுல கூட நினைக்க முடியாது. பவுலையா, நீங்கள் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற தரிசனங்கள்லாம் பார்த்தா நாங்கள் ஒரு தடவை கூட பரலோகத்தினுடைய அந்த கிளிம்ஸ் கூட, அந்த வாசனை கூட எங்களுக்கு தெரியாது. நீங்கள் போயிட்டு வந்த ஆள், எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை அநேகர் நாம மனுஷ பிரகாரமாய் பாராட்டலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மறுபடியும் 5வது வசனத்தில் 12:5, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா என் பலவீனங்களை குறித்து தான்
நான் மேன்மை பாராட்டுவேன். அப்போ திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், என் பலவீனத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அப்போது கடவுள் அவருக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு பலவீனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டாரு. அந்த பலவீனத்தை அவர் எடுக்கவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது தொடர்ந்து நான் வாசிக்கும்போது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் உண்மை தான், இதெல்லாம் நான் அனுபவித்தது உண்மை தான், இதெல்லாம் சொல்லி நான் மேன்மை பாராட்ட முடியும். ஆனாலும் என்னன்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு மேன்மையாக எண்ணப்படுகிறவைகள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ஆவிக்குரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள், அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. ஹல்லேலூயா. இல்லை, உண்மையாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஹானஸ்ட்டாக நான் இன்றைக்கி இந்த தொலைக்காட்சிகள்லாம் பார்க்கறது உண்டு. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே அநேகர் போகிறாங்க. அவங்களுடைய அந்த அனுபவத்துக்குள்ளே அவங்க ஒன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. ஒன்றில் ஒரு உதாரணமாக ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு விடுதலை ஊழியம், ஒரு தீர்க்கதரிசன ஊழியம். ஸோ நம்ம இடத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எளிமையான தீர்க்கதரிசி வருவார் இல்லை, பாஸ்டர் பிரதர் கிறிஸ்டுவின் வருவார். அந்த முதல் நாள் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் வந்துட்டுருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் அவர் மாறக்கூடாது. ஆனால் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்க முடியும். ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மாறி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சந்திப்பதே ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ரொம்ப எளிமையான மனுஷன், இதெல்லாம் எனக்கு இருக்குது. மேபி இப்படி சொல்லலாம். நம்ம இதே கொரிந்தியரில் வாசிக்கும் போது சொல்லுவார், உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறவன், அதிகமான பாஷைகளை பேசுவேன், அந்நிய பாஷையில் அதிகமான பாஷைகளை பேசுவேன். அப்போ அவருக்கு எவ்வளோ இருந்தாலும்ல அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சொல்கிறார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா 7வது வசனத்தை வாசிங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள். ஸோ அந்த முள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல, அது ரொம்ப கிளியராக கொடுக்கல. ஆனால் அதை ஆழமாக வாசிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனமா, எப்பெல்லாம் அவர் தன்னை உயர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறதோ, அப்படி பார்த்தீங்கன்னால ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை குறித்து நல்லா தெரியுது. பவுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் தான் இந்த மேன்மைகள் எல்லாம் கொடுக்குறார். கொடுக்காமே இருந்திருக்கலாம். இந்த மேன்மைகள்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு ஆனால் உன்னை நல்லா கவனிக்கிறார், அந்த இருதயத்தை கவனிக்கிறாரு. அந்த இருதயத்தில் அவன் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவன் தன்னை உயர்த்துவான், இவனுக்குள்ள ஒரு பெருமை வரும் என்று சொல்லி தேவன் அறிந்து, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் இல்லையா. அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்திருந்தா ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அது அவனை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, a messenger of Satan that buffets him. அவனை குத்திக்கிட்டே இருக்கும், அவனை எப்படி சொல்கிறது, நோண்டிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் தன்னை குறித்து வரலப்பா, நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறோம்ல, எத்தனை சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம்ல, தேவன் நமக்கு எவ்வளோ அனுபவங்களை கொடுத்துருக்கிறாருல அப்படின்னு கொஞ்சம் கூட அவன் தன்னை யோசிக்காதபடிக்கு என்ன பண்ணிருச்சான், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையை, ஒரு முள்ளை அனுமதிச்சார். அந்த முள் அவன் எப்பெல்லாம் உயர்த்தணும்னு நினைக்கிறான் அப்பெல்லாம் அவனை கூட்டிக்கிட்டு, அப்பா நீ ஒன்றும் கிடையாது தெரியுமா. அது என்ன சொல்லும் தெரியுமா, நான் உன் கூட இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ செஞ்சது எதுவுமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை நினைப்பூட்டும்படியாக அது அவனை குட்டிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது ஒரு பட்டணத்திற்கு பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அங்கே குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ வராங்க. இவங்க ஒன்றும் பண்ணல, போய் பிசாசெல்லாம் ஓட்டல, பேயெல்லாம் ஓட்டல, இவங்க நடந்து போகிறாங்க. அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த ஸ்திரீ அவங்க அலைக்கழிக்கப்பட்டு, மேனிஃபெஸ்டேஷன். ஏன் மேனிஃபெஸ்டேஷன், தேவ மனிதர்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு போகிறாங்க. அந்த பிரசன்னத்து நிமித்தமாக அவங்க மேனிஃபெஸ்ட் ஆகி இவங்களை பார்த்து, பவுலை பார்த்து, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், நீங்கள் உன்னதமான சுவிசேஷத்தை சொல்லி வரீங்க அப்படின்னு உடனே ஒரு நாள் பவுல் அந்த ஆவியை கடிந்து கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அந்த ஆவியை பவுல் கடிந்து கொள்கிறார். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பவுல் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால இவளை விட்டு நீ நீங்கிப்போ. இது ஒரு இன்சிடெண்ட்.
எவ்வளவு பிசாசுகளை துரத்திருப்பார், எவ்வளோ பிசாசுகள் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கோம். ஆனால் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பலவீனங்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளை கொடுத்து அந்த முள் யார் மூலமாக குத்திக்கிட்டே இருக்கு? அவ்வளவு பிசாசுகளையும் வியாதிகளையும் சுகமாக்கின மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பலவீனமாக இருக்கும் அப்படின்னா பாருங்க, அவர் சொல்கிறாரு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். நீங்கள் இதில் முந்தனுடைய அதிகாரத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா 24வது வசனம், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறாரு. லிஸ்திரா பட்டணத்தில் அவரை கல்லுனால் அடித்து அவர் செத்து போயிட்டாங்கன்ற அளவுக்கு அவரை கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போடுறாங்க. ஆனால் அவரோ சீஷர்கள் பார்த்து கொண்டு இருக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவரை சுகமாக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்த பட்டணத்துக்கு போகிறான். அப்போது எப்பேற்பட்ட கல் அடித்து சாக கிடக்கிறாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த வலி எப்படி இருந்திருக்கும்? அது எல்லாவற்றையும் சகித்து தாங்கி வந்த ஒரு மனுஷன் இங்கே சொல்கிறான் 3 தடவை அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறானா. அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஏன் அதை அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஊழியத்தை விடலை, அதை செய்கிற ஒரு மனுஷன். இவ்வளோ ஊழியத்தை செஞ்சுட்ட பவுல், நான் ஒரு நாளும் உன்னை நான் இழந்து விடக்கூடாது, நீ எனக்கு அவசியம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 2 நாளாகமம் 32 எசேக்கியாவை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, 32:31 வாசிக்கலாம். இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியாவுடைய இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு அவனை சோதிக்கிறதற்காக கர்த்தர் அவனை கைவிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன நடந்துச்சு? அவன் இருதயத்தை சோதிச்சார். அந்த இருதய சோதனையில் அவன் ஜெயிச்சானா அப்படின்னா இல்லை. 24வது வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, எசேக்கியா அவனுக்கு தாழ்மையை குறித்து சனகரிப்பு வரான். ஆண்டவருடைய பாதத்தில் போய் அந்த நிருபத்தை வச்சு, ஆண்டவரே என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க ஆண்டவரேன்ட்டு அவர் முன்னாடி வச்சு கண்ணீரோடு ஜெபிக்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுவிக்கிறார். அவனுக்கு ஒரு வியாதி வருகிறது. ஆண்டவர் நீ மரித்து போவேன்னு சொல்கிறாரு. உடனே கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறான். உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவனுடைய கண்ணீரை கண்டு அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். இத்தனை மேன்மைகள் நடந்த பிறகு அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுகிறது, அவன் இருதயத்தை உண்மையா ஓகே, இவ்வளவு தாழ்மையாக இருக்கிற மனுஷன், பிரச்சனைன்னு வந்தபொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவன், வியாதின்னும் பொழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சரி அவன் இருதயத்தில் உண்மையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சோதனை வைக்கும்படியே கர்த்தர் என்ன பண்ணுறாரா, எசேக்கியாவை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டார். இல்லை இப்படி சொல்லலாம், இல்லை கை விட்டுட்டாருன்னு சொல்கிறது கொஞ்சம் விலகி நிற்கிறார். நான் உங்கள் கூட இல்லைன்னா உன் இருதயம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு. ஆனால் எப்படி ஆயிடுச்சு? செய்யப்பட்ட உபகாரத்திற்கு ஏற்ப அவன் நடவாமல். அப்போ பிரியமானவர்கள், நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை கூட கர்த்தர் இல்லை அப்படின்னா கிடையாது போல இருக்கு. கர்த்தர் தன் கூட இருக்கும்போது அதே மனுஷன் தாழ்மையாக இருந்தான். கொஞ்சம் அவனை விட்டுட்டு அவன் இருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனகரிப்பு எவ்வளோ கேவலமாக பேசுகிறான்.
எவ்வளோ அவமானப்படுத்துகிறான், அதெல்லாம் மறந்து போச்சு. தேவன் தன்னை தப்பு வைத்தது, வியாதியின் சூழ்நிலையில் தேவன் தன்னை சுகமாக்கினது மறந்து பாபிலோனியர் வரும்பொழுது தன்னுடைய மேன்மையை காண்பிக்கும்படியாய் தான் பொக்கிஷசாலை முழுவதும் திறந்து காமிக்கிறான். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. எசேக்கியா வியாதியாக இருந்தான், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பட்டுச்சு. அந்த அற்புதத்தை தானே கேட்க வராங்க. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை தானே சொல்லியிருக்கணும். அவன் மாறாக என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான மேன்மையை காண்பித்தான். நீங்கள் ராஜாக்களை வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, என்ன காரியம் பண்ண, யார் வந்தது, எதுவும் தெரியாத மாதிரி யார் வந்தது, நீ என்ன காமிச்ச, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நான் எசேக்கியா இப்படி பண்ணிட்டேன். ஒன்று கூட அதில் ஒன்று கூட இல்லாமல் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போவார்கள். ஆனாலும் பாருங்க, அதே 26 சொல்லுது, எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை. உடனே தன்னை தாழ்த்துறான், தேவன் அவனுக்கு இறங்குகிறார். அப்போ பாருங்க, அந்த நோக்கம்தான் ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொல்ல, இல்லை இது எப்படி இருக்குனால, இல்லை இது உனக்கு இருக்கட்டும், ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், இது இருக்கிற வரைக்கும் தான் நீ என்ன சார்ந்திருப்ப. ஹல்லேலூயா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்களேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அப்பதையாக அனுமதிக்கிறார் பாருங்க. ஏன்னா நம்ம யாருன்னு நம்ம விட அவருக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. நம்ம வெளிப்பிரகாரமாக பேசுவோம்ல. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பார்த்தா எவ்வளோ தாழ்மையான மனுஷன், இந்த வசனம் மாத்திரம் எழுதி இல்லை அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், என்னடா நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, அவன் இருதயத்தை உள்ளதில் உண்மையிலேயும் உன் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறதுக்காக கர்த்தர் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றாரு. அவன் தான் மேன்மையை பாராட்டினான், மனமேட்டிமை ஆயிட்டான், கர்த்தர் செய்ததை குறித்து மறந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த சந்தேகம் ஆண்டவருக்கு பவுல் மேலே, ஒருவேளை இவன் நம்ம விட்டுட்டு போயிட்டான்னா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன், இவ்வளோ பிரயாசப்பட்டவன், இவனை நான் இழக்க விரும்புகலை. ஏன் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் சில பலவீனங்களை ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த பலவீனம் உனக்கு இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த பலவீனத்தோட அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன், அதை தெரிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாரு, இதை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் என் கிருபை போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கணும். ஆண்டவரே உங்கள் வல்லமை என் மேலே தங்கும் அப்படின்னா, அதே பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுறது ஒரு பக்கம், மேன்மை பாராட்ட முடியுமா? நம்மளால் ரெண்டுமே செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு பலவீனத்தை ஆண்டவர் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, 3 தடவை கேட்டேன், அவள் தான் லிமிட் இல்லை. இயேசு கிறிஸ்து 3 தடவை ஜெபித்தார், ஒரு 3 தடவை கேட்டார் பவுல், ஆண்டவர் பேசிட்டார், இல்லை அது அப்படியே தான் இருக்கும், அதை உன்னை குட்டிக்கிட்டே இருக்கும், பட் அதை பற்றி நீ கவலைப்படாத, அது உன்னை குட்டுற நேரம்லாம் இல்லை, என் கிருபை உன்னை தாங்கும். கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய டுனாமிஸ் பவர், அவருடைய வல்லமை வந்து யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பலவீனத்தை ஆண்டவர் விட்டுட்டாரு. அந்த பலவீனத்தின் நடுவில் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு நம்ம மேலே வந்து அப்படியே முழுமையாக இறங்குகிறார். இயேசுனுடைய வல்லமை நம்ம மேலே வந்து அப்படியே முழுமையாக இறங்குகிறது. அப்போ ஏன் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நம்ம அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஒன்று தான் பிரியமானவர்களே, அந்த பலவீனங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவரை பிடிச்சு கொள்வோம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறது என்னென்னா, இந்த பிரசங்கம் பண்ண காரியத்தில் இல்லை, நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படியே ஒவ்வொரு வாரமும் நான் வந்து போல்டாக வந்து நின்று பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த வாரம் இந்த லாஸ்ட் சண்டே நல்லா ஆவியின் பலத்தோடு நான் பிரசங்கம் பண்ணிப்பேன். அது எனக்கு தெரியும் நிச்சயமாக எவ்வளோ பலத்தோட எவ்வளோ ஆவியான கிரி செய்கிற எனக்கு தெரியும். நல்லா பண்ணிட்டேன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்த வாரம் வரும், திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கத்துக்கு நான் படுற வேதனை இருக்கும் பாருங்கள், பிரசவ வேதனை படுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் அப்படியே உங்கள் சமூகத்தில் உட்காந்து, இது வந்து எனக்கு ஒரு வீக்னஸ் மாதிரி மாறி போச்சு, நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே, எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். சில பாஸ்டர்ஸ்லாம், இந்த சந்தோஷ் பாஸ்டர் பார்ப்பேன், இந்த மாதிரி எவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியாது பின்னாடி. இந்த மாதிரி எனக்கும் எவ்வளோ நாள் ஆண்டவரே நான்
அப்படியே கண்ணீரோட அப்பா உதவி செய்யுங்க அப்படின்னே நான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் அந்த அனுபவங்கள் வழியாக ஒன்று நான் கற்றுக்கொண்டேன், இந்த வீக்னஸ், இந்த பலவீனம் தான் இல்லை என்னை ஆண்டவர் அதிகமாக தேட வைக்குதுன்னு சொல்லதுடைய ஹோல்டிங் ஆன் காட். அது என்ன சொல்ல வருது தெரியுமா? ஆண்டவரே எவ்வளோ சூப்பராக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா கூட இல்லை, அடுத்த வாட்டி போகும்போது இல்லை என் வாயிலேருந்து என்ன அவர், ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இது பிரசங்கத்துக்கு மாத்திரம். எனக்கு பிரசங்கம், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். அந்த பலவீனத்தில் நீங்கள் அவரை சார்ந்து கொள்றீங்களா? ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த ரியலைசேஷன், அதை நாம் புரிந்து கொள்ள சில பாதைகள் வழியாக கொண்டு போவார். அங்கே போகும்போது தான் தெரியும் நம்ம எதில் நம்ம திறமைசாலின்னு நினச்சோமோ, எதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நினச்சனோ, எதை நான் சாதிச்சிடுவேன்னு நினச்சனோ, ஆண்டவரே நான் எதில் ஸ்ட்ராங்குன்னு நினச்சனோ அதிலையும் நான் வீக்கா, அதுவும் என் பலத்தினால செய்ய முடியாதா, நான் செஞ்சதை கூட என்னால் செய்ய முடியாதா? ஆமாம் மகனே, என் கிருபை இல்லாமல், என் பலன் இல்லாமல் நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிற? அதுக்கு மாறா அந்த பலவீனத்தில் அவருடைய பலத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாமா? அவருடைய பலத்தை குறித்து சந்தோஷப்படலாமா? அதை குறித்து மேன்மை பாராட்டலாமா? இல்லை யாக்கோபை நம்ம வாசிக்கும்பொழுது யாப்போக்கின் ஆற்றங்கரையில் பலவீனனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காலை பிடிச்சிட்டு அழுகுறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண எதுவுமே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுட்டார், அவருடைய திறமை, அவருடைய தாளம், அவரால் முடிஞ்சதெல்லாம். கடைசியில் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறார், என்னால் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். அப்போது அவனை இஸ்ரவேலை மாற்றி ஒரு காரியத்தை செய்கிறார், அவருடைய தொடை சந்தை தொட்டு அதை சுலுக்க பண்ணுகிறார். அது வரைக்கும் யாக்கோபு தன் சுய வெள்ளத்தினால நடந்தான். இப்போ அவனுக்கு ஒரு கோல் வேணும் கையில். அந்த அந்த கோலை பிடிச்சி ஒருவேளை எப்படி நடந்திருப்பான்னு எனக்கு தெரியல, அது தாங்கி தாங்கி நடக்கும்பொழுது இல்லை அவனுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும், நான் இல்லைண்ணா யாக்கோபே, உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை யாக்கோபே, நான் தான் உன்னுடைய துணை. சங்கீதம் 23 வாசிக்கிறேன், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். இன்னைக்கு அவருடைய வார்த்தை தான் நம்ம தாங்கி நடக்கிற சூழ்நிலையில் நம்மை தாங்குகிற பலனாக இருக்கிறது. அவர் தம்முடைய கோலினால் நம்மை தேற்றி நம்மை தாங்கி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, 146வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. இல்லை, மூணுலேருந்து வாசிட்டு வாங்க வேகமாக. இப்போ மனுஷனையும் பிரபுவையும் எவ்வளோ பெரிய ராஜாவையும் நம்பாத. ஒருவேளை ராஜா அவனுடைய ராஜாங்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கும் ஒரு முடிவு இருக்குது, மனுஷனுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அவன் ஆவி பிரியும் பொழுது நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா யாக்கோபின் தேவன் துணை அப்படின்னா, நான் வேதத்தில் எனக்கு தெரிஞ்சில்ல, யாக்கோபு மாத்திரம்தான் கம்ப்ளீட்லி எ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல சாராள், ஈசாக்குக்கு ஒரு நல்ல ஒரு ரெபேக்காள். யாக்கோபுடைய மனைவிகளை யோசிச்சு பாருங்களேன். அதாவது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. தன்னுடைய கணவன் தனக்கு வேணும்னு ஒரு முறை ஒரு பழத்துக்காக கணவனை வாங்குறான். இதுதான் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு பயங்கரமான தேவ பக்தின்லாம் சொல்ல முடியாது. ராகேலை யோசித்து பார்த்தா நான் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிட்டு போகிறான். பெருசாக ஒன்றும் கிடையாது. மனைவிகள்னால அவனுக்கு ஒரு பெரிய துணை கிடையாது. அதனால தான் யாப்போக்கின் ஆற்றங்கரையில் மனைவிகளை பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கரையில் விட்டுட்டு அவன் இந்த கரையில் நானும் நீங்களும் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் யாக்கோபு மாதிரி சில நேரத்தில் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நான் தனித்து விடப்பட்டவன் யோசிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து அந்த தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் யார், எப்படிப்பட்டவர்னா, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும்
உண்மையை காக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் எதை செஞ்சாலும் அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயை பார்த்து, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராக இருந்தீரே. கடைசியை முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படி இருக்குல்ல இது? இந்த வசனம் புரியணும்னா இதுக்கு ஒரு தனி ஆவிக்குரிய ஞானம் வேணாம். நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படிரா? எப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல? நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படி? அவருடைய வல்லமை தங்குது. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது தான் அவருடைய வல்லமை தங்குது. என்னால் உன்னை முடியாதுன்னு நினைக்கும் பொழுது தான் அவருடைய வல்லமை எனக்கு தேவையாக இருக்குது. அவர் எனக்கு தேவையாக இருக்கிறார். அதனால தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இது என்னால் முடியாதுங்கிறத போல சூழ்நிலைகள் வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பலமுள்ளவனாக இருக்கிறேன். அது சொல்ற, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? கரெக்டாக 7 மணி பவுல் சொல்றாரு, எது வேண்டான்னு 3 தடவை ஜெபித்தார். அந்த மனுஷன் சொல்றாரு, என் கிருபை போதும், என் பலன் உனக்கு இருக்கணும்னா. ஆண்டவரே அப்படியா? என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். அது மாத்திரம் இல்லை, எனக்கு வர்ற நிந்தை, எனக்கு வர்ற பலவீனம், எனக்கு வருகிற நெருக்கம், எனக்கு வருகிற துன்பங்கள், எனக்கு வருகிற இடுக்கண்கள், இது எல்லாத்துலேயும் நான் ஏன் பிரியப்படுறேன்? நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என்ன துர்கா, சந்தோஷப்படுவியா பிரச்சனை வந்ததுன்னா? இல்லை, பிரச்சனையில் தான் கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை, ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி, ஏன்னா இப்போ தானே குழந்தையா வந்துக்குது, அது ஜெபம் பண்ணி சொல்கிறாங்க, அங்கிள் நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு பார்த்தேன், அந்த பிபி 165 இருந்துச்சு, எங்கள் 200 இருந்தது, 165 இருந்தது. அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை வரல அப்படின்னா கடவுள் நம்ம லைஃப்பில் எப்படி செய்கிறாருன்னு பார்த்துருக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் எவ்வளோ வரைக்கும் போயிடுச்சு? 100 200 170லேயே ஓடிட்டு இருந்த பிபி தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சாரு. சில பேரை விசுவாசிக்க வச்சாரு, சில பேரை நம்ப வச்சாரு, சில பேரை பலவீனப்படுத்தினாரு, அவருடைய வல்லமை தாங்குபடி செஞ்சாரு. அங்கேருந்து எங்கே வந்துடுச்சு? 136. எங்கள் அம்மா கூட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பல வருஷமாக பிபி டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் போல் இருந்ததுன்னு ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒரு 3 நாள் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தில் அவருடைய வல்லமை தாங்குச்சு. என்ன ஆகிப்போச்சுன்னே தெரில. பிபி டேப்லெட்டு இன்னும் கூட கடைசி அந்த ஸ்ட்ரிப்பு வேஸ்ட்டாக இருக்குது. எதுன்னு போய் ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ண, அவன் வேணான்ட்டான், நாங்கள் வாங்க மாட்டேன்ட்டான். இன்னும் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷங்களாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பலவீனம் வருது, அவருடைய வல்லமை தாங்கணும்னா அதை அவர் மாற்றி போடுகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோமா, ஆண்டவரே